விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். சாமி பிராண்ட் வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம VIS 1780 ஒரு வீடரு, டீசல் வீடர். இது 7 HP டீசல் வீடர், 4 வீல் வீடர். இது உட்காந்து வேலை செஞ்சுக்கலாம். இதில் இந்த வீடர் வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுன்றதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நமக்கு இதில் வந்து பேட்டரி இருக்கும். ஆனால் இது வண்டி இன்னும் இந்த பேட்டரி மாட்டாமல் இருக்குது. நான் எப்படி ஓட்டுறதுன்றது மட்டும் காமிச்சிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி தூக்கணும்னா மேலே வந்துடும். இது மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு நாப் இருக்குது, டீகம்ப்ரஷன் லிவர். இதை அழுத்தி விட்டுடணும். இதை அழுத்தி விட்டுட்டு த்ராட்டல் இது வந்து இந்த பக்கம் திருப்பினா வந்து அதிகமாகவும், இந்த பக்கம் திருப்பினா சின்னதாகிடும், கம்மியாகும். இது ஃபுல்லாக வரும். அதிகமான வேகமான ஓடுறது வந்து இந்த பக்கம், கம்மியாக ஓடுறது இந்த பக்கம். இது வந்து ஸ்டார்டிங். இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். இது நம்பர் 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்வர்டு கியர் இருக்குது. இதில் வந்து ஃப்ளோவாக போகிறது. இது நியூட்ரலு. இந்த பக்கம் திருப்பினீங்கன்னாக்கா இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓடும். இது ரோட்டில் ஓட்டும் போது நீங்கள் இதில் 2 கியர் பாக்ஸ் இருக்குது. எதுனா ஒரு கியர் பாக்ஸில் நீங்கள் கியர் போட்டிங்கன்னா போதும். இது ஒன்று வந்து நியூட்ரல்லே வச்சுக்கலாம். ரோட்டில் ஓட்டும் பொழுது நீங்கள் நிலத்தில் ஓட்டும் போது மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 1வது கியர்லையும், இல்லை இது வந்து பேக்கில் இருக்கிறது வந்து 1வது கியர்லையும், இது வந்து 2வது கியர்லையும் வச்சு ஓட்டலாம். சப்போஸ் உங்களுக்கு பூமி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னா இதில் 2வது கியர் கூட இருக்குது. 2வது கியரில் வச்சின்னு இதை வந்து இதில் 2வது கியர் வச்சுன்னு கூட ஓட்டலாம். அது உங்களுக்கு பூமி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக பண்ணக்கூடாத ஒன்று சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளச்சு. நம்ம இது வந்து கியரை போட்டு கிளச்சை அழுத்தினா தான் ஓடும். இதை அழுத்தின்னு பிடிச்சிங்கன்னா தான் ஓடும். இதை விட்டிங்கன்னா நின்றுடும். இதையும் அழுத்திங்கன்னா இதையும் அழுத்தக்கூடாது. இது வந்து பிரேக்கு, இதை அழுத்தக்கூடாது. இதை விட்டுட்டு தான் இதை அழுத்தணும். இதில் பிரேக் எங்கேயாவது நிறுத்தி வச்சுக்கிற இடத்துல வந்து பிரேக் போட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். திருப்பி அழுத்தினீங்கன்னா லூஸ் ஆகிடும். பவுஸ் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிவர்ஸை பற்றி கொஞ்சம் முக்கியமான சமாச்சாரம், பண்ணக்கூடாத சமாச்சாரம் ஒரு சிலவங்க பண்ணிடுறாங்க. அதை சொல்கிறேன். இங்கே ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபார்வேர்டு, இதில் வந்து ரிவர்ஸ் போட்டால் என்ன ஆகும்? ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். மிஷின் ஏதாவது உடையும். அதனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, இதில் ரிவர்ஸ் போடுறீங்கன்னா இது நியூட்ரலில் தான் இருக்கணும். இங்கே நியூட்ரலில் தான் இருக்கணும். அந்த கியர் பாக்ஸு நியூட்ரலில் இருக்குதுன்னா இந்த கியர் பாக்ஸுக்கு டிரைவ் போகாது. அந்த சமயத்தில் தான் வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஒன்று இதில் ரிவர்ஸ் போடணும், இல்லைனா இதில் நியூட்ரல் வச்சுட்டு இதில் ரிவர்ஸ் போடலாம். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஏதாவது ரொம்ப ட்ரையான ரொம்ப சேர் மாதிரி ஏரியாவில் போய் மாட்டிச்சுன்னா அந்த சமயத்தில் ரெண்டுத்துமே ரிவர்ஸ் போடலாம். அந்த மாதிரி ஒன்றும் ஆப்ஷன் இருக்குது. இதுலேயும் ரிவர்ஸ் போட்டுக்கலாம், இதுலேயும் ரிவர்ஸ் போட்டுக்கலாம். அப்போ ஓட்டலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் போட்டு வெளியில் வந்த உடனே திரும்ப நியூட்ரல் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டு வேணும்னா ஃபார்வேர்டு மாற்றிக்கலாம். இது வந்து ரிவர்ஸ் போடும்போது மட்டும் இதில் வந்து இந்த பின் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் அழுத்தின்னு எடுத்தோம்னா தான் ரிவர்ஸ் வரும். இது இப்படி அழுத்திட்டு இப்படி வரணும். இது இழுக்கும்போது இந்த கியர் மாற்றும் போது அப்படியே டைரெக்டாக பண்ணலாம். நம்ம இந்த ரிவர்ஸ் போடும்போது மட்டும் இதை அழுத்திட்டு இப்படி பண்ணிங்கன்னா தான் இது ரிவர்ஸ் வரும். இது வீட்டில் இருந்து காடு கொண்டு போயிடுறோம். கொண்டு போயிட்ட பிறகு இந்த வீலை கட்டிட்டு பிளேட் செட் போடுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அது பார்த்துக்கோங்க. ஒரு சின்னதாக சிம்பிள் ஜாக்கி ஒன்று இருக்குது. அந்த சிம்பிள் ஜாக்கியை வந்து இந்த பைப்புக்குள்ளார அதை நுழைக்கணும். நுழைச்சிட்டு சும்மா அப்படியே அழுத்தினா போதும், மேலே தூக்கிடும். இது மொத்தமாக அவ்வளோதான். அழுத்தி அங்கே விட்டிங்கன்னா நவராது, ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ வந்து இந்த வீலில் வந்து காட்டர் பின், ஸ்னாப் பின் இருக்கும். அதை கழட்டிடணும். அவர் கழட்டுறாரு பாருங்க, அதுதான் வந்து ஸ்னாப் பின்னு. அது வந்து குறுக்காலேருந்து வர்றது காட்டர் பின். அது ரெண்டுத்தையும் கழட்டினீங்கன்னா செட்டை அப்படியே வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு கியர் பாக்ஸை இந்த பிளேட் செட்டை வசம் பார்த்து போடணும். எந்த பக்கம் வெட்டு வசம் பார்த்து போடணும். மாற்றி போடக்கூடாது. லெஃப்ட் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் போடக்கூடாது. போட்டாலும் வெட்டும், பயப்பட தேவையில்ல. இதில் வந்து அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 அடி அகலத்தில் அந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா ஒரு கொத்து வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காட்டர் பின், ஸ்னாப் பின் இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு கொத்து வேணால் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். இதில் இந்த பக்கம் ஒரு கொத்து, அந்த பக்கம் ஒரு கொத்து கம்மி பண்ணிக்கலாம். இதை வந்து பிளேட் செட்டு மாட்டினதுக்கப்புறம் எப்படி இறக்கி விடுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பிடிச்சின்னு தொம்முன்னு விட வேண்டாம். பொறுமையாக இறக்கி விடுங்க. பொறுமையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். அந்த எடுத்துட்டு ஜாக்கி, சிம்பிள் ஜாக்கின்னு நாங்கள் பேர்
வச்சு ஒரு அழுத்தினீங்கன்னா அந்த செட் அப்படியே மொத்தமாக மேலே தூக்கிட்டோம். இது தூக்கிட்டு அதே மாதிரி தான் அந்த வீல காட்டர் பின் ஸ்னாப் பின்னை கட்டிட்டு கேஜி வீல் போட்டுக்கணும். இதில் கேஜி வீல் வந்து வசம் இருக்குது, எந்த பக்கம் பார்க்கணும்னு போடணும்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. டைரக்ஷன் மாற்றி போட்டிங்கனாக்கா என்ன ஆகும்னா மண்ணில் போய் பூந்துக்கும். இது இவர் என்ன டைரக்ஷன் போடுறாரு பாருங்க. இது வந்து இந்த ஷீட் வந்து இந்த லெவலில் தான் இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி திருப்பி போட வேண்டாம். அதே மாதிரி அந்த பக்கமும் போட்டுக்கோங்க. இறக்கி விட்டுட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல வந்து வாக் கியர்னு இருக்கும். இந்த வாக் கியர்ல போட்டுக்கோங்க. இதெல்லாம் வாக் கியர்னா ஸ்லோவா ஓடுறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் கியர்னு இருக்கும். அதை வந்து ஸ்பீடா ஓடும். இந்த பிளேட் செட்டு வேகமா ஓடும். அதை போட்டுக்கோங்க. இதுல வாக் கியர்ல போட்டுக்கோங்க. இதுல போட்டிங்கனாக்கா இந்த பின்னாடி இருக்கிறது வந்து ஸ்லோவா ஓடும், இது வந்து வேகமா சுத்தும். அப்போ உங்களுக்கு பூமி வெட்டும் நல்லா கட்டி எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சப்போஸ் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பேட்டரி டவுன் ஆன கண்டிஷனில் அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றத சொல்கிறேன். இப்போ இங்கே டீகம்ப்ரெஷன் லிவர் ஒன்று இருக்குது. அந்த டீகம்ப்ரெஷன் லிவரில் அழுத்தி விட்டுடணும். கீழே அழுத்தி விட்டிங்கன்னா லாக் ஆகி நின்றுடும். சில நேரங்களில் அது லாக் ஆகி நிற்காத சமயத்தில் லைட்டாக இந்த ரீகாயில் ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அது லைட்டாக ஒரு இழுத்துட்டு திருப்பி அழுத்துனீங்கனாக்கா நின்றுடும். அதுக்கப்புறமா நின்னதுக்கப்புறம் த்ரோட்டல் லிவரை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதாவது ஆக்சிலேட்டர்னு சொல்லுவோம் நம்ம, இல்லைன்னா த்ரோட்டல்னு சொல்லலாம். இதை ஃபுல்லாக வச்சுட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு 3 கம்ப்ரெஷன் உடைக்கணும். 3 கம்ப்ரெஷன் உடச்சி விட்டிங்கன்னா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து இந்த சீட் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முட்டி கொஞ்சம் உயரமானவங்களை கொஞ்சம் பின்னாடி தள்ளிக்கலாம். இந்த லிவர் இருக்குது பாருங்கள், இந்த லிவரை வந்து லைட்டாக மேலே தூக்கணும். இந்த பக்கம் திருப்பினாக்கா பின்னாடி தள்ளிக்கலாம், இல்லை முன்னாடி தள்ளினாலும் முன்னாடி தள்ளிக்கலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இதில். நீங்கள் விட்டுட்டு அது திருப்பி விட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அது கொஞ்சம் உயரமானவங்களுக்கு பின்னாடி தள்ளிக்கலாம், கொஞ்சம் குள்ளமானவங்களுக்கு. இப்போ இது இன்னொரு சமாச்சாரம் கூட இருக்குது. ஏதாவது மேடு பகுதி ஏறும் பொழுது நம்ம வந்து வண்டி ஆக்சிலேட்டரில் ஆட விட்டுட்டு சப்போஸ் நம்ம அந்த கிளச்சை அழுத்தினா தான் ஏறும்ன்ற மாதிரி கண்டிஷன் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இறங்கி வந்து பின்னாடி இங்கே ஒரு கிளச் இருக்குது. இந்த கிளச்சை அழுத்தினோம்னாலும் அப்படியே வண்டி முன்னாடி மேலே போவோம். திருப்பி விட்டுட்டு மேலே போனதுக்கப்புறம் நம்ம போய் உட்காந்துன்னு ஓட்டுறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது இதில். இந்த கிளச் வந்து தேவைப்பட்டால் மட்டும் உபயோகப்படுத்துங்க, எல்லா நேரத்துலையும் உபயோகப்படுத்த வேண்டாம். இது ஆள் கிடைக்காத பிரச்சனைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நல்ல விவசாயம் பண்ணி செழிப்பாக வளரணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.